friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் புளிக்குழம்பு. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். தேவையான ingredients என்னங்கிறது இப்ப பாத்துறலாம். புளிக்குழம்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 20 மிளகு எடுத்துக்கலாம், 3 வரமிளகாய். சிம்ல வச்சிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இத வறுத்துட்டு எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். இது கூட வந்து நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம். நம்ம வாசத்துக்கு வந்து முழு தனியாக எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் நல்லா வதக்கிட்டோம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மண் பாத்திரம் வச்சுட்டோம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 15 பல் பூண்டு, கருவேப்பிலை. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த புளிக்குழம்புக்கு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டோம். 3/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். மூடி வச்சுக்கலாம். இடையில நம்ம கிளறிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து இப்போ கரைச்சிருக்கிறேன். நல்லா கரைச்சிக்கலாம். இதோட சக்கை எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சது தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. புளி ஆல்ரெடி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற கலவை, அதாவது சின்ன வெங்காயம், தேங்காய், அதாவது என்னன்னா மசாலா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து என்ன கிரேவி வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சிடணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நான் புளிக்குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் GobiSudha சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.